திருவாரூர் மாவட்டம் அச்சுதமங்கலத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற மேலாண்மை குழு மறுகூட்டமைப்பு கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள். வணக்கம் சுபா. திருவாரூர் மாவட்டம் நன்னீரம் அருகே உள்ள அச்சுதமங்கலம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறு கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசு விதிகளின்படி பள்ளி மேலாண்மை கூட்டமைப்பின் தலைவராக பெண் ஒருவரை மட்டுமே நியமனம் செய்ய முடியும். மேலும் இந்த கூட்டமைப்பில் 18 உறுப்பினர்கள் மற்றும் ஒரு தலைவர் என 19 பேர் கொண்ட குழுவினர் பள்ளிக்கு தேவையான நலத்திட்டங்கள், ஆலோசனைகள் வழங்குவதற்காக 1 வருட காலங்கள் இப்பதவியில் வகிக்க முடியும். மேலும் இந்த உறுப்பினர்களில் 70% பெண்கள், அதாவது 12 பெண்கள் 6 ஆண்கள் மட்டுமே இந்த குழுவில் இடம்பெற முடியும். இக்குழுவில் இடம்பெறுபவர்களில் பெரும்பான்மையினர் இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களாக இருக்க வேண்டும். மேலும் அப்பள்ளியின் முன்னாள் மாணவர் ஒருவர், சமூக சேவகர் ஒருவர் இக்குழுவில் இருக்க வேண்டும் என்பது அரசு விதி. ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற மேலாண்மை குழுவின் தேர்வில் ஆண் ஒருவர் தலைவர் பதவிக்கு விரும்புவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது ஏற்பட்ட பிரச்சனையின் வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.